ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீண்டும் காவேரி என்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். காவேரி என்ஜின்ங்கிறது ஏன் வடிவமைக்கப்பட்டது, அது ஏன் நமக்கு தேவை? காவேரி என்ஜின் வந்து நம்ம இந்தியாவுடைய ட்ரீம். அதை யார் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிஆர்டிஓவின் ஒரு கிளையாக இருக்கிற ஜிடிஆர்இ அப்படிங்கிற கேஸ் டர்பைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து நம்ம காவேரி இன்ஜினை வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த காவேரி இன்ஜின் 1980s ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி அப்போ நம்ம மருட்ங்கிற ஃப்ளைட்டை வந்து மேக் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளைட் வந்து ஜெனரல் கர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து மேக் பண்ண இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் டீமில் தான் அப்துல் கலாம் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அப்படி கர்ட் டேக் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் மருட்ங்கிற ஃப்ளைட் வந்து ஆசியாவிலேயே இந்தியாவில் தான் முதல் முறையாக ஃப்ளைட்டை வந்து மேக் பண்ணாங்க. அந்த ஃப்ளைட்டினுடைய நேம் தான் மருட். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை மேக் பண்ண இந்தியாவால் ஒரு ஃப்ளைட்டுக்கு தேவையான என்ஜினை வந்து அப்போ மேக் பண்ண முடியல. அந்த டெக்னாலஜியை வச்சிருந்த என்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த நாட்டுக்கு போனாங்களோ இப்போ கரண்டா அந்தந்த நாட்டில் வந்து அவங்க மட்டும் என்ஜின்ஸை மேக் பண்ணுறாங்க. அது ஒரு கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. சரிங்களா? அது மேக் 1 மேக் 2 அப்படிங்கிற வேகத்தில் பறக்கணும் அப்படின்னு சொன்னால் காற்றை வந்து வேகமாக ஒரு ஃபேன் வந்து உள்ள முன்னாடி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கிற ஃபேன் வந்து காற்றை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள செலுத்தும். அடுத்த ஃபேன் வந்து அடுத்து ஒரு 3 ஃபேன் இருக்கும். அந்த 3 ஃபேன் இன்னும் வந்து காற்றை கம்ப்ரஸ் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வெளியில் அனுப்பும். இதுதான் வந்து காவேரி என்ஜின் செய்யக்கூடிய ஒரு வேலைங்க. இந்த வேலையை வந்து காவேரி என்ஜின் சிறப்பாக செய்யக்கூடிய மாதிரி அதனுடைய வடிவமைப்பு இருக்கு. அப்போ உருவாக ஹீட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள ஹீட் நம்ம பைக்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அதில் வந்து ஹீட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது த்ரஸ்ட்டை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே போக முன்ஃபோர்ஸில் வந்து அகலம் அதிகமாகவும் உள்ளே போக அகலம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வேகமாக உள்ளிருந்து வெளியிலேருந்து உள்ளே போகும்போது நம்மளுக்கு த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து சென்டரில் வந்து அந்த ஏரில் வந்து நம்ம வந்து பெட்ரோல் வந்து மிக்சிட் பண்ணுறதுனால இந்த ஏர் இன்னும் ஹீட் ஆகி ஃபோர்ஸாக வந்து வெளியில் போகும். அதனால வந்து நம்மளுக்கு த்ரஸ்ட் கிடைக்கும். அந்த த்ரஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து மூவ் பண்ணணும். இதுதான் வந்து அந்த என்ஜினுடைய டெக்னாலஜி. இந்த காவேரி என்ஜின் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் இதனுடைய சிம்பிளிஃபைடு டெக்னாலஜியை வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கு தேவையான பிளேட்ஸு இதெல்லாம் வந்து அந்தந்த நாட்டு இதெல்லாம் டைட்டானியம் இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான உலோகங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன விகிதத்தில் அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு என்ன விகிதத்துல கலந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஒரு ரகசியம் சொல்லுவாங்க. அதை வந்து மேக்சிமம் வந்து யாருக்கும் வந்து சீக்ரெட்டா ரகசியமா அந்த டெக்னாலஜி வந்து வச்சிருப்பாங்க. அதை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் டெக் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண மாட்டாங்க. அது அமௌண்ட் கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதை வந்து ஏதாவது ஒரு வழியில் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அல்லது சொந்தமா மேக் பண்ணணும். சொந்தமா மேக் பண்றதுக்காக பல வருடங்கள் முயற்சி செஞ்சாங்க இந்திய அரசாங்கம். அதனால அது முடியல. அதனால பல வருடங்களாக முயற்சி செய்து கிடைக்காதனால டெக் டிரான்ஸ்ஃபர் மூலமா நம்ம சாஃப்ட்வேர் மூலமா வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த காவேரி இன்ஜினை நம்ம ஏன் வந்து பண்றோம்? இந்தியாவின் தேஜாஸ் பிளைட்டுக்காக வந்து நம்ம வந்து இந்த காவேரி இன்ஜினை மேக் பண்ணாங்க. இந்த காவேரி இன்ஜின் மேக் பண்ணும்போது ஆஃப்டர் பர்னர் இந்த மாதிரி அதுக்கு தேவையான த்ரஸ்ட் வந்து 15% குறைவாக கிடைச்சதா வந்து சொல்றாங்க. அதனால அந்த திட்டத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு F04 என்ஜின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். நம்மளுக்கு தேஜாஸ் பிளைட் வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா MiG-21 ரக போர் விமானங்களை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக வேண்டிதான் நம்ம வந்து இப்போ வந்து தேஜாஸ் பிளைட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆர்மியில சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நம்மளுடைய காவேரி என்ஜின் வந்து ரிலையபிளா இருக்கா, இது வந்து போதுமான த்ரஸ்டா கொடுக்குதா,
இதனுடைய த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கல. தேஜாஸ் என்ஜின் கூடிய த்ரஸ்ட்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. F04 இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதுல வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ரீசர்ச் பண்ணி இதை வந்து இப்ப நீக்கிட்டதா வந்து சொல்றாங்க. இது தேஜாஸ் பிளைட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரஷ்யாவில் டெஸ்டிங்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப தேஜாஸ் பிளைட்ல செட் பண்ண போறாங்க. இதனுடைய நோக்கம் வந்து இந்தியா வந்து வானூர்தி தொழில், அதாவது ஏரோப்ளான் டெக்னாலஜிஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது. இதுக்காக இந்திய அரசாங்கம் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கு. ஸ்பெயின் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு C-292 விமானங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் தயாரிக்கிற மாதிரி அந்த ஃபைனல் அசம்பிளி அப்படிங்கிற சென்டர்லாம் வந்து குஜராத்ல போட போறாங்க. இந்தியாவில் நிறைய தனியார் தொழில்துறை நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி பிளைட் கூட வந்து ஒப்பந்தம் போட்டு பிளைட் ஏர்கிராஃப்ட் என்ஜின் தயாரிக்கிறது, பிளைட் பார்ட்ஸ் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பம் வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி நிறுவனங்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேர்ல்டுனுடைய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இப்போ ரஷ்யா போர்ல போயிடுச்சு. அமெரிக்கா பல சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு டேரிஃப்னால. இப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சியை விட்டு, இந்த இடத்தை விட்டு பிளைட் டெக்னாலஜிஸ், பிளைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடியல. மற்ற நாடுகள் வந்து இந்தியாவை விட்டு போகிறதுங்கிறது ஒரு இன்பேலன்ஸ்டா இருக்கு. அதனால அவங்க வந்து நம்மளுக்கு டெக் டிரான்ஸ்பர் பண்ண தயாராக இருக்காங்க. ஏன்னா இங்க குறைந்த செலவில் நம்ம வந்து என்ஜின்ஸையோ பிளைட் பார்ட்ஸையோ மேக் பண்ண முடியும். நம்ம இந்தியாவில் வந்து லேபர் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவா கிடைக்கும். கட்டுமான திட்டங்கள் இதெல்லாம் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் கூட கம்பேர் பண்ணல, மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணல. இந்தியாவில் வந்து ஃபேக்டரி அமைச்சா கொஞ்சம் குறைவான செலவில் எந்த ஒரு பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கையில் இந்தியாவில் வந்து அது சிறப்பா இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக எல்லாரும் ரெடியா இருக்காங்க. பிரான்ஸ் சாஃப்ரான் கம்பெனியும் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிச்சு. அவங்களும் வந்து இந்தியாவில் கூட பல ஒப்பந்தங்கள் போட்டு, ரஃபேல் டீல் இதெல்லாம் போட்டு இந்தியாவில் தயாரிக்க முயற்சி பண்ண போறாங்க. ரஷ்யா ஆல்ரெடி இந்தியாவில் HAL கூட ஒப்பந்தம் போட்டு Su-30 இந்த மாதிரி விமானங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி இந்திய ராணுவம் அதை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ், இன்ஜின் மேனுஃபேக்சரிங்ல வந்து இப்போ ஓரளவு மேல்நிலை அடைஞ்சிட்டோம். இது வந்து விரைவில் தேஜாஸ் கூட வந்து செட் பண்ணி அசம்பிள் பண்ணி பறக்க விட போறாங்க. ஏர் டேக் ஆஃப் ஆக போகுது விரைவில். ஒரு மனிதன் அமர்ந்து இப்போ வந்து கத்தக் ட்ரோன்ல வந்து இதை செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு மனிதன் அமர்ந்து பறக்க போற ஒரு என்ஜினை வந்து இந்தியா வந்து மேக் பண்ணி இதை தயாரிச்சிட்டாங்கன்னா அது இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் பெருமை. பட் இந்த பிளைட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, MiG-21 ரக போர் விமானங்களை வந்து இந்தியாவில இருந்து இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் வந்து சேர்க்க போறோம். பட் இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த தேஜாஸ் MK-1A போதுமான கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பத்தாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா நம்ம வந்து இதை ரஃபேல் கூட கம்பேர் பண்ணல. ரஃபேல் வந்து 50,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. இது தேஜாஸ் MK-1A வந்து அதை விட சற்று குறைவாக பறக்கக்கூடியது. MAC-1A இந்த மாதிரி ரஃபேல் வந்து கூட கம்பேர் பண்ணல. அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னா Mach 1.8 ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு பறக்கும். இது Mach 1 ரேஞ்ச் இந்த மாதிரி தான் இது வந்து போகும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குள்ள நம்மளுடைய தேஜாஸ் வந்து போர்க்களங்களில் அனுபவம் பெற்றதுன்னா அனுபவம் பெற்றது இல்ல, ரஃபால் வந்து அனுபவம் பெற்றது. ஆனா இதை வந்து ரஃபேல் கூட கம்பேர் பண்ணும்போது இது தேஜாஸ் MK-1A வந்து மிகவும் சிறந்ததான்னு கேட்டா இல்லைங்க. ஆனா இது வந்து பாகிஸ்தானுடைய JF-17 கூட கம்பேர் பண்ணும்போது தேஜாஸ் MK-1A உள்ள AESA ரேடார் மற்றும்
அமெரிக்காவின் GF404 என்ஜின். இந்த என்ஜின் இப்போ வந்து இருக்கு. அதாவது இஸ்ரேலிய ரேடாரான AESA ரேடாரும் அப்புறம் அமெரிக்காவின் GF40 என்ஜின் ரெண்டுமே வந்து ஒரு மிகவும் ஒரு சிறந்த ரிலையபிள் ஐட்டம்ஸா இருக்கு. ஏற்கனவே பல போர்கள் பல என்ஜின்கள்ல பல பிளைட்களை பயன்படுத்தி வெற்றிகரமா இயங்கிக்கிட்டு இருக்கிற இன்ஜின் அதை நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ரேடார் வந்து இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டையும் வந்து JF-17 கூட கம்பேர் பண்ணையில வந்து இது வந்து JF-17 ஒரு ரிலையபிள் ஒரு பிளைட் கிடையாது. பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து தயாரிச்சு அதை விட MK-1A வந்து சிறந்ததா இருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து தேஜஸ் MK-1A சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்தியன் ஏர்போர்ஸ்ல வந்து அதை வந்து சேர்க்க போறாங்க. இப்போ தேஜஸ் MK-1A வந்து இந்த காவேரி என்ஜினை வந்து செட் பண்ணும்போது அதே அளவு F-04 என்ஜினுடைய அளவுக்கு த்ரஸ்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த அமெரிக்கன் என்ஜின் வந்து நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்ப நம்ம ஆல்ரெடி தேஜஸ் MK-1Aக்கு 99 என்ஜினுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. இந்த பிளைட்டுக்கு நம்ம அதை தான் யூஸ் பண்ண போறோம். வரும் எதிர்காலங்களில் நமக்கு தேவையான தேஜஸ் MK-1A வந்து இன்னும் பல நூற்று கணக்கில் நம்ம வந்து மிலிட்டரியில வந்து சேர்க்க போறோம். அப்போ நம்ம காவேரி என்ஜின் வந்து அதுல ஃபிட் பண்ணி மிலிட்டரியில சேர்க்க போறோம். ஆஃப்டர் தட் இந்த காவேரி என்ஜினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர் கூட ஆட் பண்ணியிருக்கிற ஒரு என்ஜின் AMCAக்காக மேக் பண்ண போறோம். அவங்களும் டெக்னாலஜி IPO இதெல்லாம் தர போறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்து இந்த இரண்டையும் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த காவேரி என்ஜினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம அடுத்த உலகத்தில் மிகச்சிறந்த என்ஜின்களை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக விரைவில் மாறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்திய சுதந்திர தின உரையில் வந்து மோடி அவர்கள் பேசினாரு. அதனால இந்த திட்டம் வந்து கண்டிப்பா வேகம் எடுக்கும். விரைவில் வந்து இது நடக்கத்தான் போகுது. நம்ம அதை பார்க்கத்தான் போறோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.